السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله نحمدك يا شرح صدورنا ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم. وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وآله وصحبه وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ்வுடைய பேரருளும் நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை கொண்டு இந்த வருடம் 6வது வருடம் சக்கருடைய உருஸ் தினத்திற்கு நம்மவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. மேற்கூறிய ஆயத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், அத்தோடு போதாது ஸாதிகீன்களோடு சேர்ந்து இருங்கள் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கின்றார். ஸாதிகீன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எதை சாதித்தார்கள் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஸாதிகீன்களுடைய தியாகங்களின் காரணத்தினால்தான் அதை நம்முடைய சில்சிலாவில் இருக்கக்கூடிய ஷேகுமார்களுடைய உருஸ் எல்லாம் நடக்கின்றது. ஒவ்வொரு ஷேகுமாருடைய உருஸும் நடக்கின்றது. அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அவர்களெல்லாம் சாதனையாளர்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் அல்லாஹ் ரசூலை கொண்டு சாதித்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்த சாதனை முடிந்து விட்டதா என்று சொன்னால் முடிவதில்லை. தொடரும் 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 கியாமத் நாள் வரையிலும் அவருடைய சாதனைகள் தொடரும் என்பதை அல்லாஹ் நமக்கு கண்கூடாக காட்டிக் கொண்டிருக்கின்றான். இதிலே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? இதிலே நாம் புரிய வேண்டிய விஷயம் என்ன? இதிலே நாம் செயல்பட வேண்டிய விஷயம் என்ன? நம்முடைய ஷேகுமார்கள் கற்றுக் கொடுத்த அல்லாஹ்வை ஞாபகம் செய்தல், அல்லாஹ்வை அடைதல் என்ற அந்த இல்மை கற்றுக் கொடுத்தார்கள். அதை நாம் நல்ல முறையிலே கேட்கின்றோம். கேட்டு அதை செயல்படவில்லை என்று சொன்னால் அது உண்மையாலுமே அது நமக்கு கை சேதமாகத்தான் இருக்கின்றது. ஒரு மனிதன் ஒரு பட்ட படிப்பு படித்திருக்கின்றான், இன்ஜினியராகவோ அல்லது டாக்டராகவோ படித்திருக்கின்றான். ஆனால் வெறுமனே பட்டம் இருக்கின்றது, அவனிடத்தில் செயல்பாடு இல்லை என்று சொன்னால் அவன் படித்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே போன்று நமக்கு அல்லாஹ் பிச்சையாக கொடுத்தது ஷேகுமார்களை கொடுத்திருக்கின்றான். ஷேகுமார்களை கொண்டு நிறைய பைசான்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். அதை நாம் விளங்கி வாழ்வோம் என்று சொன்னால் நம்மை போன்று அதிர்ஷ்டசாலிகள் யாரும் இந்த உலகில் இருக்க முடியாது. காரணம், ஷேகுமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ்வை பற்றி உண்டான இல்முகள், அல்லாஹ் நம்ம கூட எப்படி இருக்கின்றான் என்பதை தான் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி என்பதாக சொன்னார்கள். அதே மாதிரி நமக்கு அல்லாஹ் ரசூலை கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தான் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். நமக்கு மத்தியில் நல்லா கவனித்து பார்க்கணும். சில்சிலாவில் எல்லா சில்சிலாவும் கலந்துருக்கிறோம். அதாவது நம்மளுடைய அசல் சில்சிலா நூரியா, அதுலேருந்து வரக்கூடிய எல்லாமே நம்ம எல்லாரும் கலந்துதான் இருக்கிறோம். நமக்குள்ள எந்த வேற்றுமையும் கிடையாது. அதே மாதிரி கருப்பர்கள், வெள்ளையர்கள், கட்டையர்கள், குட்டையர்கள், நெட்டையர்கள் என்பதாக எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். நமக்கு ஷேகுமார்கள் கற்றுக் கொடுத்தது அல்லாஹ்வுடைய இல்மை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் கூட இருக்கிறான், அல்லாஹ் எப்படி நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறாங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பங்களில் தன்னுடைய பிள்ளைகளை அழகான முறையில் அல்லாஹ் ரசூலை பற்றி உண்டான விளக்கங்களை கொடுத்ததுனால எல்லா சஜாதாமார்களும் நமக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. இது
நமக்கு காமிக்குது அவங்களுடைய சேவைகளை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ்வுடைய அந்தஸ்துகளை மென்மேலும் பரக்கத்தாக ஆக்கி கொடுப்பானாக. ஆகவே அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் ஷேக்மாருடைய ஃபைசானை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.